பொதுவா பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படின்றது என்ன அப்படின்னு எடுத்தா நமக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் இடையில இருக்கிற கேப்பை சுருக்கிக்கிறது தான் ஆன்மீகம். அதாவது பிரபஞ்ச சக்தின்றது யாருன்னா சுப்பீரியர் பவர், அவங்க தான் நம்ம கடவுள். அது கடவுள் எந்த உருவமா இருந்தாலும் சரி, எந்த விதமான தெய்வமும் நீங்க நினைச்சு வழிபட்டாலும் சரி, சக்திகள் எல்லாம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கக்கூடியது. அந்த சக்திக்கும் நமக்கும் இடையில இருக்கிற கேப்பை நம்ம சுருக்கிறோம். அந்த சுருக்கிறதுக்குன்னா அர்த்தம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற கெட்டதை எடுத்துட்டு நம்ம புனித ஆத்மாவா மாறி தெய்வத்துக்கு பக்கத்துல போகிறோம். இதுதான் அர்த்தம். ஒரு சாதாரணமா இங்க இருந்து ஒரு ஊருக்கு போகணும்னாலே எவ்வளவு தடங்கல்கள், எவ்வளவு இடைஞ்சல்களுக்கு இடையில போகணும். ஆனா ஒரு ஆன்மீகத்துல நம்மளுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி பல கர்மாக்கள் நமக்கு உண்டா இருக்கும். எத்தனை ஜென்மத்துல பாவங்கள் செஞ்சிருப்போம், அது எல்லாம் கழிச்சுட்டு பக்கத்துல போகணும் அப்படின்னும் போது எவ்வளவு தடங்கல்கள், எவ்வளவு சிரமங்கள் இருக்கும். இத எளிமையா தாண்டக்கூடிய சக்தியை கொடுக்கறது தான் குரு வழிபாடு. அதனாலதான் நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா குரு வழிபாடுக்கு பிரதானமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு ஆன்மீகத்தை நம்ம நெருங்கணும் அப்படின்றதுக்கு இந்த இந்து கலாச்சாரம் மிகப்பெரிய லெவல்ல நமக்கு எளிமையான வழிகள் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மளோட எக்ஸாம்பிள் நம்மளது எடுத்துக்கோங்க. ஒரு ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டோம், ஆன்மீகத்துல மக்களுக்கு சேவை செய்யறோம் அப்படின்னு வந்திருந்தோம்னா எவ்வளவு இடைஞ்சல்கள், எவ்வளவு தடங்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாமே விட்டாச்சு, எல்லாமே கைவிட்டு போயாச்சு. அப்போ வருமானமே இல்லாத சூழ்நிலையும் கொண்டு வந்தாச்சு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கடவுள் என்ன பக்குவப்படுத்தியிருக்காருன்னு அர்த்தம். பக்குவப்படுத்தி வழியை கொண்டு போறாரு. அப்போ ஒரு ஸ்தலம் காமிக்கிறார், கனவுல வந்து சொல்றாரு, பாபா நீ இந்த இடத்துக்கு போ, நீ விநாயகபுரத்துல போய் நீ தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த விநாயகபுரம், எங்க போகணும் ஒன்றும் தெரியாது. அப்போ கூகுள்ல சர்ச் பண்றோம் எங்க இருக்குன்னு. சர்ச் பண்ண 4-5 இடம் வருது. அப்போ ஒரு இடத்துக்கு வரும். சரி, இப்படி சுத்திட்டு வந்திருப்ப குளத்தூர் பாலத்தில் இருக்கிற நம்ம இடத்துக்கு இங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கேன், வண்டி ஆஃப் ஆகுது. ஸ்டார்ட் பண்ற வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னடா ஸ்டார்ட் ஆகலைன்னு திரும்பி பார்க்கறோம். அப்போ அங்க இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடம் டூலெட் போட்டிருந்தது. ஓ, இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பேசுறோம். பேசி முதல்ல வாடகை ஸ்தலத்துல ஆரம்பிச்சு வாடகை கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட்டு நிறைய சிரமங்களை அனுபவிச்சோம். எனக்கு முக்கியமான ஒரு விஷயமா நான் எடுத்துட்டு இருந்தது பசித்தவனுக்கு உணவு. ஏழைக்கு உணவுன்றது கிடையாது, பசித்தவனுக்கு உணவு. பசி இருக்கிற நேரத்துல எல்லாருமே ஏழை தான். ஸோ அந்த நேரம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு தான் தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்றது எனக்கு கடவுள் உணர்த்தின விஷயம். அதை தான் நான் பிரதானமா இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ அந்த உணவு செய்யறதுக்கு அந்த அரிசி வாங்க, பருப்பு வாங்க கூட நாங்க அவ்வளவு சிரமப்பட்டு தான் ஆரம்பத்துல செஞ்சுட்டு இருந்தோம். காலையில வந்து பூ கோக்கிறது மோக்கண்டு லாஸ்டா அன்னதானம் கொடுத்து பாத்திரம் கழுவுற வரைக்கும் நானும் என் துணைவியார் 2 பேர் மாத்திரமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆரம்ப காலத்துல மிக சிரமங்களுக்கு இடையில போய்கிட்டு இருந்தோம். இப்ப கடந்த ஒரு 9-10 வருஷமா ஆனதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா பாபா அனுகிரகத்துல ஒரு இடம் நம்ம வாங்கலாம்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அந்த நேரத்துல என்ன வாங்கலாம், என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு ஒருத்தர் வந்து சொல்றான், ஒரு இன்ட்யூஷன்ல வருது, ஒருத்தர் வருவார் நாளைக்கு உனக்கு நல்ல இடம் அமையும் அப்படின்றா போல எனக்கு உள்ள உணர்த்துறாங்க. உணர்த்தும் போது சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்தார். வந்துட்டு, பாபா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் உங்களை பார்க்கலாம் வந்தேன், நான் ஏற்கனவே உங்களை ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தேன், நான் இப்ப நல்லா இருக்கேன், இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு வாங்கல பேசலான்னு கூப்பிட்டாரு. வந்து இந்த இடத்துக்கு வந்து காலை சும்மா பார்க்கலான்னு வந்தவன் காலை வைக்கும் போது என் கால் வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சது, என் உடம்பு வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சது. அப்போ கண்ணை மூடிக்கிட்டு தியானத்துல அந்த இடத்துல யார் இருக்காங்க பார்க்கும்போது இந்த ஸ்தலத்துல நான் எந்த இடத்துல காலை வச்சனோ அதுக்கு கீழே ஒரு மகான் ஒருத்தருடைய ஜீவ சமாதி இருக்கிறது என் மனசுக்கு உணர்ந்தது. அப்போ இந்த இடம் நமக்கு கண்டிப்பா தேவை, இந்த இடத்துலதான் கோவில் அமைக்கணும் அப்படின்றது எனக்கு உடனே முடிவு ஆயிடுச்சு. இந்த இடத்துக்காக பேசின உடனே விற்கிறதுக்கே ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஓனரு, பாபாக்காங்க எடுத்துக்கங்க, நம்ம கட்டலாம், நீங்க காசு கொஞ்சம் கொஞ்சமா கூட கொடுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரா வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. கடவுள் அனுகிரகத்துல எங்கெங்க இருந்தோ எல்லாருடைய அனுகிரகத்துல நல்ல விதமா இந்த இடத்துல கோவிலும் அமைஞ்சது. யாகங்கள், பலவிதமான கூட்டு பிரார்த்தனைகள், இங்க வர்றவங்க அத்தனை பேருக்குமே வந்து இங்க வந்து மெசேஜ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, எனக்கு இந்த பிரச்சனைங்கன்னு சொல்லிட்டு.
ஆட்டோமேட்டிக்கா இங்க பிரார்த்தனைகள் எல்லாருக்கும் போயிட்டு இருக்கும். இங்க ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல எல்லாருக்கும் நாங்க மெசேஜ் கொடுத்து எல்லாரையுமே இங்க பிரார்த்தனை சொல்லுவோம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய இடம் இந்த ஷிரடிபுரம் சர்வசக்தி பீடம். ஏன்னா இந்த கீழே இருக்கிற அந்த மகான் மிகப்பெரிய ஒரு சித்தருடைய சமாதி உண்டு. அவர் யார் அப்படின்றத வருங்காலத்துல கண்டிப்பா சொல்லுவோம். அது எனக்கு இப்போதைக்கு வெளியே சொல்லக்கூடாதுன்றது உத்தரவு. அதனால இது அப்படியே வச்சிருக்கோம். அதை வருங்காலத்துல கண்டிப்பா சொல்றேன். ஸோ இந்த ஒரு சக்தி மிகப்பெரிய லெவல்ல அனைவருக்கும் நன்மை கொடுக்கும். ஏன்னா இது உலக மக்கள் எல்லோருக்குமே மனசாந்தியையும் ஆத்ம சாந்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில தான் கடவுள் என்னன்னா ஈடுபட வச்சிருக்காரு. அந்த முயற்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இங்க நிறைய பாம்புகள் உண்டு. இங்க பாத்தீங்கன்னா இங்க கட்ட ஆரம்பிக்கும் போது முதல்ல உள்ள வந்து சொன்னேன் இல்லையா, உள்ள வந்தோன்னு உள்ள வந்து காலை வச்சோடனே என் முன்னாடி வந்து நின்றது ஒரு நல்ல பாம்பு தான். வந்து நின்று நல்ல படம் எடுத்து ஆடிச்சு. எல்லாருமே கொஞ்சம் என் கூட வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் சாமி இவ்வளவு பாம்பு இருக்கு அப்படின்னு. ஒண்ணு தானே வந்து பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய வரும், வெயிட் பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயம் கரெக்டா பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இது வரைக்கும் எங்க எல்லாம் அவங்களும் பட மாட்டாங்க. நானும் சொன்னேன், எப்பா ரொம்ப வந்து பயன்படுத்தாத எல்லாரையும், அதனால நீ வா போ, நைட்டு வந்துட்டு போ. இதுதான் நாகத்துக்கிட்ட நான் சொன்ன விஷயம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இங்க நாகப்பிரதிஷ்டை கொடுத்துருக்கோம். நாகத்துக்கு அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாம் வருவாங்க. யாரோ ஒருத்தர் கண்ணில் பட்டுறாங்க, நேரம் நாகம் வர்றாங்க, வாசல்லையே வந்து நிக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிட்டு இருக்காங்க. சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி 5 நிமிஷம் கழிச்சு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. யாருக்கும் எந்த தொல்லையும் பண்ணல, செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிற இடம் அது போல ஸ்தலம்.